இல்லைங்க திரு சுகுணா, ஒரு பக்கம் எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை அப்படின்னு செல்வம் சொல்றாரு, நாங்கள் கதவை அடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கருத்தையும் சொல்றாங்க, திமுகவோட ஒரு ரகசிய கூட்டணியை பாஜக தொடருது அப்படிங்கிறதுக்கு சில நிகழ்வுகளை சொல்றாங்க. மாநில நலன் சார்ந்து சந்திக்கிற விஷயங்கள் கூட அதை அரசியல் படுத்தி சொல்றாங்க. உங்கள் பார்வை என்ன ஒரு பத்திரிகையாளரா? இப்போ திமுகவோட உறவு இருக்கிறது, ரகசிய உறவு இருக்குதுன்னா ஒரு 2-3 சம்பவங்கள் சொன்னார் அவர். ஒன்று வந்து கலைஞருடைய அந்த நாணய வெளியீட்டு விழாவுக்கு ராஜ்நாத் சிங் அழைச்சது, அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் மோடியை சந்தித்தது, ஆளுநர் விருந்தை வந்து அது அவர் சொல்லலை, அதையும் சேர்த்து சொல்லிடுறான்னு ஆளுநருடைய தேநீர் விருந்தை வந்து தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் போய் அவர் கலந்து கொண்டார். திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிச்சப்போ கூட போய் கலந்து கொண்டார் அப்படின்னு. இந்த ஒரு 3 சம்பவங்களை வச்சு தான் தொடர்ச்சியாக அதிமுக குற்றம் சாட்டிட்டு வருது. இது எல்லாமே அரசு நிர்வாகம் சார்ந்த விஷயங்களாக தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். கட்சி சார்ந்த விஷயங்கள் நேரடியாக திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில் உறவு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இப்போ வரைக்குமே அதுக்கான எந்த விதமான தடயங்களோ அதுக்கான சம்பவங்களோ நம்ம சொல்ல முடியல. அதனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி விட்டு அவங்க வெளியில் வந்துட்டாங்க. பிஜேபி விட்டு அவங்க வெளியில் வந்துட்டாலுமே கூட அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடியாலஜிக்கலாக பிஜேபி எதிர்த்து அவங்க வெளியில் வரல. அண்ணாமலை ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது. அண்ணாமலைங்கிற ஒரு தனிப்பட்ட நபரோட அதிமுகவுக்கு இருந்த பிரச்சனையின் காரணமாக தான் அதிமுக பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் மோடி மீதோ அமித்ஷா மீதோ எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான கடுமையான விமர்சனங்களுமே முன்வைக்கல. இன்னும் சொல்லப்போனால் அவங்க கூட்டணியை விட்டு வெளியில் வந்ததுக்கு பிறகுமே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, பொதுக்குழு தீர்மானம்லாம் போட்டாங்க, நிதி கொடுக்காத கண்டிக்கிறோம். இல்லை அதெல்லாம் போட்டாங்க, ஆனால் வந்து வெளிப்படையாக கண்டனங்கள் தெரிவிக்கிறது. இப்போ தேர்தல் நடந்தது நாடாளுமன்ற தேர்தல், மோடி வேண்டுமா வேண்டாமாங்கிற ஒரு தேர்தல். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, 2 தேசிய கட்சிகளுமே தமிழ்நாட்டை மாற்றாந்தை மனப்பான்மையோடு தான் நடத்துகிறார்கள் அப்படின்னு காங்கிரஸையும் பிஜேபியும் வந்து பொதுவில் வைத்து தான் அவர் பேசுகிறார். ஆளுங்கட்சி குற்றச்சாட்டும் சேர்த்து தானே அது பொதுவாக தான் சொன்னார். அவர் பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் வந்ததற்கு பிறகு பிஜேபி கூட தான் இவ்வளவு நாள் தொடர்ந்து இருக்கிறாங்க. அடுத்து பிஜேபி வந்து களத்தில் நிற்கிது அப்படிங்கிறப்ப மோடி வெர்சஸ் இந்தியா கூட்டணி அப்படிங்கிறப்ப அவங்க 3வது நிலை எடுக்கிறாங்கன்னு சொன்னால் 2 கட்சிகளையுமே அவங்க வந்து கடுமையாக விமர்சிக்கணும். ஆனால் வெறுமனே திமுக எதிர்ப்பு சட்டமன்ற தேர்தல் மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரமாகவும் அதிமுக பொறுத்த வரைக்கும் இருக்கிற கட்சியை விமர்சிக்காம எதிர்கட்சியை விமர்சிக்கிறாங்க. இல்லை, மாநில அளவில் திமுக ஆளுங்கட்சி அவங்க விமர்சிக்கிறாங்க. திமுக எதிர்ப்புங்கிறது அதிமுகவுடைய அடிப்படையை அவங்க எதிர்ப்பதில் எந்த விதமான ஆச்சரியம் இல்லை. ஆனால் நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறப்ப பிஜேபி எதிர்ப்புங்கிறது எங்கேயுமே வலிமையாக வைக்கல. இன்னொன்று அதிமுக தரப்பு வந்து சொல்லப்பட்டதுன்னா, நாங்கள் பிஜேபி கூட்டணியில் இருந்தனால சிறுபான்மையுடைய வாக்குகளை இழந்து விட்டோம், சிறுபான்மையுடைய வாக்குகளை எங்களுக்கு பெற வேண்டும், நாங்கள் பிஜேபி எதிர்ப்பை முன்வைக்கிறாங்க. எஸ்டிபி மாநாட்டிலாம் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிட்டார். ஆனால் அந்த முதல் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் வந்து இங்கே முடிஞ்சது, தமிழ்நாட்டில் முடிஞ்சதுக்கு பிறகு இந்தியா முழுக்க வந்து சிறுபான்மையினர் எதிர்ப்பை தான் மோடி பேசினார். காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை முன்வைத்துட்டு வந்து பெரும்பான்மையான இந்துக்களுடைய சொத்துக்களை எடுத்து வந்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க, இந்துக்களுடைய இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமிய கொடுத்துருவாங்க, இந்துக்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மாட்டை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்படி வந்து இந்தியா முழுக்க மோடி பேசிய போது பிஜேபி கூட்டணி இல்லாத எல்லா கட்சிகளுமே இந்தியா முழுக்க எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நிறைய வந்து பத்திரிகையாளர்கள் வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எதிர்ப்பு தெரிவிக்காத ஒரே கட்சி அதிமுக தான். எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி எந்த விதமான கண்டனமுமே தெரிவிக்கல. இன்னைக்கு 3வது முறையாக பிஜேபி வந்து மத்தியில் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுமே வக்பு வாரிய சட்ட மசோதாவுக்கு மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களே தவிர பெருமளவுக்கு வந்து பிஜேபிக்கான எதிர்ப்பு அப்படிங்கிறத வைக்கல. இன்னைக்குமே கூட அவங்களுக்கு பிஜேபி கூட்டணியில் வந்து அதிமுக வராது அப்படிங்கிறதுக்கான அடிப்படையான முகாந்திரம்ங்கிறது அண்ணாமலை எதிர்ப்பு அப்படிங்கிறத தாண்டி எதுவுமே இல்லை. அதனால தான் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ அண்ணாமலை வந்து இப்போ நவம்பர் 28ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வருகிறார், வெளிநாட்டில் எவ்வளோ நாள் இருக்கிறார் அப்படிங்கிறப்பயே பாஜக இப்போ நீங்கள் 2 நாட்களுக்கு முன்னால் கேட்குறப்ப நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வந்து அப்போ வந்து அவர் உறுதியாக சொல்லவில்லை, எடப்பாடி பழனிசாமி உறுதியாக சொல்லவில்லை, ஒத்த கருத்துடையவர்கள் வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், தேர்தல் வரப்போ தான் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாரு. கொள்கை உடன்பாடு இருந்தால் வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே அவரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, வந்து அண்ணாமலை இல்லாத ஒரு தலைமை இருந்தால் பிஜேபியோட கூட்டணிக்கு தயாருங்கிற ஒரு சிக்னல் தான் எடப்பாடி கொடுத்துருக்காரு. அதுக்கும் விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒருவேளை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட்டு வேறு ஒரு தலைவர் வந்தால் நீங்கள் பாஜகவோட கூட்டணி வைப்பீங்களாங்கிற கேள்விக்கு இல்லை, நான் தான் தெளிவாக சொல்லிட்டேனே, மீண்டும் ஏன் கேட்குறீங்க, பாஜகவோட கூட்டணி இல்லை. அது வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு, 10ஆம் தேதி சொல்லியிருக்காரு. நான் சொல்றது 8ஆம் தேதி சொல்கிறேன். 8ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வைப்பதில் இன்னும் உறுதியாக அவர் சொல்லவில்லை. மறுநாளே வந்து பிஜேபியிலிருந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஒரு சிக்னல் வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா 2 பேருக்குமே என்னென்னா, அண்ணாமலை இங்கே வருகிறார், ஏன்னா அண்ணாமலை இங்கே இருந்தது வரைக்குமே திமுகவுக்கான பிரதான எதிர்க்கட்சி நாங்கள் தான் மறுபடி சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்போ வந்து அண்ணாமலை இல்லாத இடத்துல ஒரு வெற்றிடத்தை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கேம் விளையாடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து பிஜேபியுடைய மாநில தலைவர் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஜெயக்குமார் ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு கருத்து சொன்னாங்கிறது தெரியல, ஒத்த கருத்துடையவர்கள் வரலாம் அப்படிங்கிறப்ப வந்து அவங்க பிஜேபி கூட்டணி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாமலை வரக்கூடிய நெருக்கத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில்
இப்போ அண்ணாமலை இங்கே வந்தால் தான் அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஏன் மறுபடி வந்து இப்போ நீங்கள் இப்போ திமுகவோட ரகசிய உறவு இருக்கிறது அப்படின்னு அதிமுக குற்றம் சாட்டுகிறத தவிர திமுக யாருமே இந்த கேள்வி கேட்கல, நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வைப்பீங்களா இல்லையான்னு. அதனால் அதிமுகவோட ஏன் வந்து இப்படி தொடர்ச்சியான கேள்விகள் எழுகிறதுனா, அவங்க பிஜேபியோட கூட்டணி இல்லை என்கிற உறுதிப்பாட்டில் நிலையாக இருக்கிறார்களா, அது நம்பகத்தன்மை இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கனால தான் இந்த கேள்வி மறுபடியும் ஏன்னா எழுகிறது. திரும்ப தமிழிசை சவுந்தரராஜனே குறிப்பிடுறாங்க, அரசியலில் எதுவும் நடக்கலாம், இந்த 2 கட்சியுமே எங்களோட கூட்டணி வச்ச கட்சிகள் தானே அப்படின்னு சொல்றாங்க ஒரு கருத்தை. அதான் 2 கட்சியும் கூட்டணி வச்ச கட்சி தான் சொல்றாங்களே தவிர திமுக கூட்டணி நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற சொல்லல. ஏன்னா இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டை வந்து வைத்திருக்கக்கூடிய கட்சி. இன்னும் சொல்லப்போனால் இந்தியா கூட்டணி உருவாகிறதுக்கு முன்னால தமிழ்நாட்டில் தான் முதல்ல பிஜேபி எதிர்த்த எல்லா கட்சிகளையும் இணைத்து ஒரு கூட்டணியை திமுக உருவாக்கின்னு பார்க்குறோம். இன்னைக்கு வந்து திமுக பிஜேபியோட கூட்டணி வைக்கிது, நாளைக்கு வைக்கிது அப்படின்னு சொன்னால் திமுக கூட்டணி எந்த கட்சியும் என்ன, காங்கிரஸ் நேரடியாக பிஜேபி எதிர்க்கான கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எந்த காலகட்டத்திலும் பிஜேபியோட கூட்டணி வைத்தது கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் வந்து பல முரண்பாடுகள் இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி எதிர்ப்பது எங்களுடைய வந்து ஒரு உறுதியான நிலைப்பாடு, இன்னும் சொல்லப்போனால் இந்த கூட்டணி உருவாக்குதல் எங்களுக்குமே பங்கு இருக்கிறது, நாங்கள் கண்டிப்பாக அந்த கூட்டணி விட்டு போக மாட்டோம் அப்படிங்கிறாங்க. வந்து அப்போ திமுக இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பிஜேபியோட போய் சேருவதற்கு எந்த விதமான முகாந்திரம் இல்லை. அப்படி சேர்வதனால திமுக என்ன பலம் வரப்போகிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அதிமுக பலகீனமாகும்ல, திமுகவுக்கு தான் பலகீனமாகும். திமுகவுக்கு தான் அது பலவீனம். திமுகவில் இருக்கக்கூடிய அந்த உறுதியான கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வெளியேறிட்டு பிஜேபியோட கூட்டணி வைப்பதனால வந்து திமுக எதை சந்திக்க போகுது, திமுக வந்து சிறுபான்மையினுடைய வாக்குகளை இழப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ என்னன்னா அதிமுக மேலே தான், அதிமுக பிஜேபி கூட்டணி இல்லை என்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் மேலே தான் நம்பகத்தன்மை இல்லாதனால தான் தொடர்ச்சியாக வந்து அந்த கேள்விகள் எழுப்பப்படுகிறது. பேசுவோம் தொடர்ந்து. பாஜக எதிர்ப்பு என்கிற அதிமுக எடுக்கிறது நம்பகத்தன்மை இல்லாததான் சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த ஆட்சியின் மீது, தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக ஆட்சியின் மீதான ஒரு கடுமையான அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தி எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு அதிமுக தரப்புல சொல்றாங்க. எனக்கு அதுக்கு முன்னால் இப்போ இவங்க சுகதி சொன்ன ஒரு கருத்து எனக்குமே தோணுச்சு. அவங்க தூத்துக்குடி செல்வம் பேசுகிறப்ப அந்த எடப்பாடி பழனிசாமி வந்து ஏற்பவர்கள் எதிர்ப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறப்ப ஏற்கனவே சிண்டேயிலேருந்து அஜித் பவார் வரைக்குமே நினைவுக்கு வந்தது. பல மாநிலங்களில் பிஜேபி பண்ணது. நான் அவங்க சொன்னதில் ஒரு கருத்து வந்து முரண்பாடான கருத்து என்னென்னா, இந்து சமய அறநிலையத்துறை அந்த முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினது அப்படிங்கிறத திமுக கூட்டணி கட்சிகள் வந்து எதிர்ப்பு வந்தது. விடுதலை சிறுத்தைகள் எதிர்த்தாங்க, சிபிஎம் எல்லாமே எதிர்த்தாங்க. ஆனால் கடந்த காலங்களில் ஜெயலலிதா வந்து இந்து சமய அறநிலையத்துறை கூட இல்லை, ஜெயலலிதா நேரடியாகவே வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகளில் கலந்துருக்காங்க. உதாரணத்துக்கு சொன்னால் கும்பகோணம் மகாமக குல நிகழ்வில் முதலமைச்சர் வந்து ஜெயலலிதாவே கலந்துருக்கிறாங்க. அதனால தனிநபர் விருப்பம் சார்ந்ததான இல்லை, முதலமைச்சரில் அவங்க இவங்க வந்து ஒரு அரசினுடைய துறையே வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தக்கூடாதுன்னா, ஒரு அரசினுடைய மதச்சார்பற்ற அரசு அதனுடைய முதலமைச்சர் ஒரு மதச்சார்பான நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அது ஒரு முரண்பாடு. இன்னொன்று இப்போ வந்து என்ன, இப்போ பிஜேபி கூட்டணி இல்லை அப்படிங்கிற நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க மறந்துட்டேன் நான். அவங்களுக்கு இந்த ஆட்சியின் மீதான ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தியே அதிமுகவுக்கு வெற்றியை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி. இல்லை, அதான் இப்போ இது திமுக இப்போ ஒரு 5 ஆண்டுகள் வந்து இப்போ 3 வருஷம் கடந்துருச்சு, 5 வருஷம் ஒரு ஆளுங்கட்சி ஆளுகிறப்ப அதுக்கான ஒரு அதிருப்திங்கிறது எப்பயுமே இருக்கும். இப்போ அந்த அதிருப்தி வாக்குகளை அதிமுக எப்படி வந்து அதை வந்து கன்சாலிடேட் பண்ண போகுது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. எதிர்த்தரப்பில் வந்து திமுக கூட்டணிங்கிறது வலிமையானதாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இவங்க எந்த கூட்டணியை வந்து யூகத்தை வகுக்க போகிறாங்க. இப்போ பிஜேபி கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறது வந்து உண்மைதான், பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு ஏற்றுக்கிட்டு பேசினா கூட, இப்போ அதிமுக கூட்டணியில் வந்து வேறு யாரெல்லாம் இணைய, இப்போ தேமுதிக இங்கே இதில் இருக்காங்க, அவங்களுமே தொடருவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. வந்து இதை தாண்டி வந்து அதிமுக கூட்டணியில் யாரெல்லாம் இணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு வச்சு பார்த்தா, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த காலத்தில் அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க, இப்போ பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டாங்க. இடையில வந்து எடப்பாடி பழனிசாமி அன்புமணியை கடுமையாக விமர்சனம் செய்திருக்காரு, அன்புமணியும் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் இவங்க இப்போ பாஜகவோடு இருந்ததுனால சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் கடந்த காலத்தில் பாமகவோட கூட்டணி இருந்ததுனால தான் தென்பகுதியில் முக்கோணத்தூர் வாக்குகள் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இருந்தப்போ இவர் ஓபிஎஸ்மே குறிப்பிட்டிருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதையுமே அதிமுக கணக்கில் எடுத்துக்கும். இன்னொன்று, பாமக ஒரு கூட்டணியில் இருப்பது அப்படிங்கிறது தனக்கு என்ன ஆதாயம் அப்படிங்கிறத அவங்க கடைசி நேரத்தில் முடிவு பண்ணுவாங்க. எல்லா கட்சியும் அப்படி தானே பண்ணுவாங்க. இல்லை, இந்த கட்சி ஆதாயம் இல்லாமல் கூட்டணி இல்லை, எல்லாருமே அது முடிவு. பாமக மட்டும் ஏன் அப்படி சொல்லணும்? பாமகவுடைய கடந்த கால வரலாறு வச்சு எல்லா கட்சியுமே ஆதாயத்துக்காக கூட்டணி இல்லை, எல்லா கட்சியும் அப்படி தான் தோற்றத்துக்காக ஒரு கூட்டணி போய் சேருவாங்க. இல்லை, பாமக வந்து இப்போ பிஜேபி கூட்டணி வந்து அவங்க வெளியேறணும் அப்படின்னு சொன்னால் அது வெளியேறதுக்கான காரணம் என்ன, ஏன் அவங்க அதிமுக கூட்டணிக்கு வரணுங்கிறது. இதை தாண்டி பிஜேபி அல்லாத கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து நாம் தமிழர் கட்சி இருக்குது, அவங்க கூட்டணி கிடையாதுட்டாங்க. இன்னொன்று விஜயனுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்குது. அதுதான் வந்து இப்போதைக்கு அதிமுகவோட இணைவதற்கு சாத்தியமா இல்லையாங்கிற ஒரு விவாதம் நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் இருக்கக்கூடிய சிக்கலை நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், விஜய் வந்து முதலாக இப்போ வந்து அரசியலுக்கு வருகிறப்ப கடந்த மாதிரி விஜயகாந்தாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், தனியாக நின்று தான் வந்து தங்களுடைய பலம் என்ன அப்படின்னு சொல்லி பரிசோதித்து பார்த்துருக்காங்க. அப்படி இல்லாமல் ஒரு கூட்டணிக்கு விஜய் தயாராக இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஒருவேளை அவர் அதிமுக கூட்டணிக்கு வந்தாலுமே கூட
அதிமுக ஒரு பெரிய பாரம்பரியமாக கட்சியாக 50 ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிற பொழுது யார் கூட்டணிக்கு தலைமை தாங்குவார்கள்? ஏன்னா விஜய் வந்து எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி, நம்மளை நம்பி யார் வருவார்களோ அவர்களுக்கு கூட்டணி ஆட்சியில் வந்து பங்கு அப்படின்னு இருக்கிறாரு. அப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிமுக ஏற்றுக்கொள்கிறதா? ஏற்றுக்கொண்டால் இதில் வந்து யார் முதல்வர் வேட்பாளர், விஜயா அல்லது எடப்பாடி பழனிசாமியான்னு இருக்குது. இன்னொன்று இன்னைக்கு வந்து விஜய் அதுக்கு நீங்க சொல்றதுக்கு நிறைய வேற மாதிரி யூகங்கள்லாம் வந்துட்டு துணை முதலமைச்சர் இந்த ஆந்திராவுடைய சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கடந்து இன்னும் நாள் இருக்கு, 2 பேருமே அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. இன்னும் பிஜேபி கூட்டணி இல்லாம அதிமுக அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான சாத்தியம் இருக்குதுன்னா நீங்க இதைத்தான் பார்க்க முடியும், தாவேக்காவை தான் பார்க்க முடியும். நீங்க பவன் கல்யாண்ங்கிறவர் கட்சியை ஆரம்பித்து இத்தனை ஆண்டுகள் கழித்தவர் சந்திரபாபு நாயுடு கூட்டணி அமைச்சிருக்காரு. விஜய் முதலா வரப்ப விஜய் ஒப்பிட முடியாது. ஏன்னா வந்து விஜயோட ரசிகர்கள் வந்து விஜய் வந்து ஒரு மாஸ் ஹீரோவா தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு செகண்ட் ஹீரோவா வந்து ஒரு கூட்டணியில் இருக்கிறத அவங்க ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற கேள்விகள், இவ்வளவு கேள்விகளோட அந்த அதிமுக கூட்டணி இருக்கு.